வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரெய்னர். 100 டேஸ் 100 போஸ்டர் டிசைன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் அடோப் ஃபோட்டோஷாப், இன்டிசைன், இல்லஸ்ட்ரேட்டர் போன்ற அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்தி விதவிதமான போஸ்டர்களை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற டியூட்டோரியல்ஸ் இதில் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் காந்தாரா படத்துடைய ஒரிஜினல் ஸ்டில் ஒன்று எடுத்திருக்கோம். அதே போல் இன்னொரு ஸ்டில்லில் இருக்கக்கூடிய ஃபயர் அண்ட் க்ளோ எஃபெக்டை இந்த முதல் ஸ்டில்லுக்கு ஃபோட்டோஷாப் மூலமாக எப்படி எடிட் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ காந்தாரா படத்துடைய 2 ஸ்டில்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபயர் பேக்ரவுண்டில் க்ளோ எஃபெக்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டில்லை ரெஃபரன்ஸாக வச்சு இந்த ஸ்டில்லுக்கு அந்த தீமை நம்ம அப்ளை பண்ணுறது எப்படின்னு இப்போ பார்ப்போம். ஸோ முதல்ல செலக்ட் சப்ஜெக்ட். ஸோ இது ஓரளவு பர்ஃபெக்டாகவே செலக்ட் பண்ணியிருக்கு. இங்கே ஆனால் கொஞ்சம் சப்ஜெக்ட் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இந்த ஏரியாஸையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆனால் தேவையில்லாத ஏரியாஸ் வந்திருக்கு. ஸோ அதில் மைனஸ் பண்ணிவிட்டு இதை டெலிட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ செலெக்ஷனில் இருக்கும்போது Ctrl+J கொடுக்குறேன். Ctrl+J கொடுத்தோன்னே நம்ம சப்ஜெக்ட் மட்டும் தனியாக இங்கே காப்பி ஆகி ஒரு தனி லேயரில் பேஸ்ட் ஆகிடும். நான் ஏயில் பர்ப்ளெக்சிட்டியில் ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் பேக்ரவுண்ட் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜை Ctrl+A Ctrl+C நம்ம பிக்சரில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை பெட்டராக பொசிஷன் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய டார்கெட் இந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் போல் ஒரு ஃபயரில் பேக்ரவுண்டில் ஃபயர் இருக்கும்போது நமக்கு சப்ஜெக்ட் மேலே எப்படி ஒரு க்ளோ வரும் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அதுக்காக இந்த ஃபயர் பேக்ரவுண்ட் பிக்சரை நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நமக்கு பேசிக்காகவே இந்த ஃபயர் எஃபெக்ட் இருக்கிறதுனால பேக்ரவுண்ட்லையும் சரி இவர் மேலே படும்போது கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயும் ஃபயர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்போ அந்த லைட் எஃபெக்ட் இங்கே மேலெல்லாம் படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டோனை முதல்ல நம்ம சப்ஜெக்ட்டுக்கு செட் பண்ணிடுவோம். இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஃபோட்டோ ஃபில்டர். இப்போ ஃபோட்டோ ஃபில்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இதோடைய டென்சிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். இது ரொம்ப அதிகமாக இருக்குது, இது ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொரு விஷயம், இது பேக்ரவுண்ட் லேயருக்கும் சேர்ந்து அப்ளை ஆகுது. நமக்கு கீழே இருக்கிற லேயருக்கு மட்டும் அப்ளை பண்ணோன்னா இந்த கிளிப்பிங் மாஸ்க்கை கிளிக் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அது அப்ளை ஆகுது. ஸோ ஓரளவு நமக்கு இந்த ஃபயர் கலர் அந்த டோனுக்கு செட் பண்ணுவோம். ஸோ அடுத்தது இங்கே கவனித்து பார்த்தோம்னா எட்ஜஸில் ஹைலைட்ஸ், அதாவது பேக்ரவுண்டில் ஃபயர் அதிகமாக இருக்கும்போது அந்த லைட் சோர்ஸ் வந்து இங்கே படும்போது பாருங்கள் எட்ஜஸில் மட்டும் ஒரு தனி ஃப்ளோரசன்ட் க்ளோ ஒன்று இருக்குது. அதை முதல்ல நம்ம ட்ரை பண்ணுவோம். யூஸ் சேச்சுரேஷன். இங்கே கலரைஸ் செக் பண்ணிப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் யூஸ் சேச்சுரேஷனில் கலரைஸ் செக் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஃபயருக்கு ரிலேட்டடான லைட் சோர்ஸுக்கு ரிலேட்டடான ஒரு கலர் டோன் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ இந்த பக்கம் தான் அது இருக்கும். ஆரஞ்ச், எல்லோ, ரெட் இந்த டோனில் இருக்குது. இது செட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு தெரியுது ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. அப்போ கொஞ்சம் இங்கே ஆரஞ்சில் வரலாம். ஸோ இந்த ஃபயர் ஃப்ளேமுக்கு ஈக்குவலாக இந்த டோனை ஓரளவு செட் பண்ணுறோம். இதை நம்ம எப்போ வேணால் முன்ன பின்ன நம்ம எடிட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதோடைய லைட்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இது க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போது இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+I கொடுத்தோன்னா மாஸ்க் ரிவர்ஸ் ஆகிடும், அதாவது ஃபுல்லாக அது எரேஸ் ஆகிடும். இப்போ நமக்கு தேவைப்படுற இடங்கள் மட்டும் வர வைக்கிறதுக்கு ப்ரஷ் எடுத்துப்போம். ப்ரஷ் எடுத்துகிட்டு இங்கே ஒயிட் செட் பண்ணிட்டோம். ஒயிட் செட் பண்ணிவிட்டு நம்ம எரேஸ் பண்ணோன்னா நம்ம பண்ணுற இடங்களில் மட்டும் வரும். வேறு இதையே பிளாக் வச்சிட்டோம்னா நம்ம அதை எரேஸ் திரும்ப பண்ணிடலாம். இதுக்காக சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துப்போம். ஹார்ட்னஸ் 0 வச்சுப்போம். ஒயிட்டில் மறக்காமல் வச்சுருங்க. தேவையான அளவு ஜூம் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லது. சின்னதான ஒரு ஹைலைட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கலர் நமக்கு தேவைன்னா கூட அப்புறம் மாற்றிக்கலாம். ஸோ இது ரொம்ப பொறுமையாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம். இந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட நமக்கு ஓவராலாக நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ எட்ஜஸ் மட்டும் பண்ணும்போது இதுவும் நம்ம எட்ஜஸாக ட்ரீட் பண்ணலாம். 3 டைமென்ஷனில் நம்ம திங்க் பண்ணோம். 2 டைமென்ஷனில் நம்ம இமேஜுக்கு ஏற்ற எட்ஜஸ் மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ 3 டைமென்ஷனில் இந்த ஜுவல் தனியாக இருந்தால் அங்கேயும் ஒரு லைட் படுன்றதையும் நம்ம யோசித்து பண்ணுவோம்.
இப்போ நம்ம ஒரு வாட்டி கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். சேச்சுரேஷன் கொஞ்சம் லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கலரை. ஓகே, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. திரும்ப ப்ரொசீட் பண்ணுறோம் இந்த சைடுக்கு. ரெண்டு பக்கமே ஃபயர் இருக்கிறதுனால ரெண்டு பக்கமே எட்ஜஸ் நம்ம ஹைலைட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நம்ம பிக்சர் எட்ஜ் இதோட முடியுது. ஆனால் இங்கே 3 டைமென்ஷனில் யோசித்தோம்னா இங்கே தனியாக ஒரு லேயரில் இருக்கக்கூடிய எட்ஜஸையும் நம்ம கவனிக்கணும். ஸோ எங்கேயாவது டார்க் ஆகிடுச்சு, மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிவிட்டு கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம யோசித்து ஹைலைட்ஸ் எங்கெங்கெல்லாம் பாசிபிள் இருக்கோ, எந்த அளவுக்கு நம்ம மெனக்கேடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு டீட்டெயிலிங் அண்ட் அவுட்புட் நல்லாயிருக்கும். இப்போது இங்கே ரொம்ப வேண்டாம் எனக்கு, அதனால் ஃப்ளோவை கம்மி பண்ணிடுறேன். அதிகமாகச்சுன்னா மாஸ்கை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு சரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரொம்ப கார்னரான எட்ஜஸில் மட்டும் நம்ம ஒரு ஹைலைட் கொடுத்துருக்கோம். இங்கே பிக்சர் ரெஃபரன்ஸ் பிக்சர் பார்த்தோன்னா எப்போவுமே நமக்கு லைட் சோர்ஸ் நமக்கு சென்டரில் நல்லா பிரைட்டாகவும் போக போக அது ஆரஞ்சு ரெட் அப்படி நோக்கி கொஞ்சம் டார்க்காகவும் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி நம்ம இன்னொரு லேயர் ஹைலைட் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு எல்லோ டோனில் கொடுத்துருக்கிறத இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுக்குறேன். இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக நான் இதை டார்க்கர் டோனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க் நமக்கு வேணால் ரைட் கிளிக் டெலிட் லேயர் மாஸ்க். இப்போது இன்னொரு புது மாஸ்க் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை கண்ட்ரோலில் கொடுத்து ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எட்ஜஸில் நமக்கு பிரைட்டாக இருக்கக்கூடிய கலர் போக போக அடுத்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் டார்க்கர் வெர்ஷனாக நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சேச்சுரேஷன் நம்ம ஒர்க் பண்ணும்போது 100ல் வச்சு பண்ணோம். இப்போது நான் ரொம்ப கம்மியாக ஒரு 8-10 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் நான் வச்சு பண்ணுறேன். இப்போ அகெயின் ஒயிட். இப்போது ஃப்ரண்ட்டில் இருந்த இடங்களை விட்டுட்டு அடுத்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் ப்ராடராக முதல்ல நம்ம ஒரு ஃபைன் டிப்பில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம். இப்போது கொஞ்சம் ப்ராடராக ஒரு டோன் கொடுக்குறேன். ஸ்டார்டிங்கில் ஒரு எல்லோவும் போக போக லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலர் டோன் நமக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ அந்த சுற்றி எரியிற ஒரு ஃப்ளேமில் நிற்கிற ஒரு சப்ஜெக்ட் மேலே ஃபயர் லைட் சோர்ஸாக இருக்கிறதுனால அந்த கலர் தீமில் சப்ஜெக்ட் மேலே நமக்கு கலர்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை நம்ம இப்போது 2 ஸ்டேஜஸில் கொடுத்துருக்கோம். ஒன்று எல்லோ, அடுத்து லைட்டாக ஆரஞ்சு. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எட்ஜஸில் நல்லா 100ல் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம் ஹைலைட். ஸோ தென் நமக்கு ஃபைன் எட்ஜஸில் நமக்கு ரொம்ப ஷார்ப்பாக வரும். அடுத்து போக போக நமக்கு அடுத்த லேயரில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஆரஞ்சு வச்சுட்டு ஃப்ளோ ரொம்ப கம்மியாக வச்சு ஒர்க் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம ஒரு ஃபோட்டோ ஃபில்டர்னு கொடுத்துருக்கிறதுனால ஜென்ரலாக நம்ம சப்ஜெக்ட் மேலேயே ஒரு வார்ம் டோன் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே நிறையா பேக்கில் ஃபயர் காட்டியிருக்கிறதுனால நமக்கு எட்ஜஸ் நம்ம அந்த க்ளோ கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் ரொம்ப பிரைட்னஸ் இருக்கிறத நம்ம தேவைப்பட்டால் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற பிரைட்னஸ் எப்படி கம்மி பண்ணுறதுனா பல ஆப்ஷன்ஸில் பண்ணலாம். கர்வ்ஸில், லெவல்ஸில், ஈவன் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், எக்ஸ்போஷரில் எது வேணால் பண்ணலாம். நம்ம பிக்சருக்கு ஏற்ற மாதிரி எது பெஸ்ட்டோ நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது ஒரு லெவல்ஸ் எடுக்கிறேன். லெவல்ஸ் வச்சு பார்ப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் லெவல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதையும் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருவோம். சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அது அப்ளை ஆகும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண இந்த பிக்சருக்கு நம்ம கொஞ்சம் ரியாலிட்டி க்ளோசர் வரும். பிரைட்னஸ் கம்மி பண்ணும்போதே அந்த இடத்துல நிஜமாகவே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு வருது. இல்லைன்னா இந்த பிக்சர் தனியாக எடிட்டட்ன்ற ஒரு ஃபீல் இவ்வளோ நேரம் இருந்தது. ஸோ இதையும் நம்ம தேவைப்பட்ட இடங்களில் மட்டும் மாஸ்க் மூலமாக டச்சப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஓரளவு வச்சுட்டு தேவைப்பட்டால் நம்ம அதை திரும்ப ரீஒர்க் பண்ணிக்கலாம்.
அகெயின் இந்த மாஸ்க்கையும் கண்ட்ரோலை கொடுத்து ரிவர்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நமக்கு தேவையான இடங்கள், மோஸ்ட்லி ரொம்ப பிரைட்னஸ் இருக்கிற இடங்களில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாஸ்க்கை திரும்ப ஒயிட்டில் வச்சுட்டு ப்ரெஷ்ஷை வச்சுட்டு ஃப்ளோ கம்மியாக வச்சுப்போம். இப்போது ரொம்ப பிரைட்னஸ் இருக்கிற இடங்களில் நம்ம பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட்டில் லைட்டு இருக்குன்ற ஒரு ஃப்ரண்ட்டில் லைட் சோர்ஸ் இருக்கிறத நம்ம கம்மி பண்ணுறோம். ஸோ தட் இப்போ பேக்கில் ஃபயர் எட்ஜிலேருந்து வரும்போது எட்ஜு க்ளோவும், பின்னாடியிலேருந்து ஒரு லைட் நமக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லைட் கம்மியாகும். பேசிக்காக இந்த டோட்டல் வீடியோ நான் கன்வே பண்ண விரும்புகிறது, எப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் மாஸ்க்கை வச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் செட்டிங்ஸை வச்சும் நம்ம எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான போஸ்டர்ஸில் பல விஷயங்களை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கலான்றது தான். ஸோ நம்ம சோர்ஸ் பிக்சர், நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க பிக்சர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்மோக்கியான ஒரு லேயர் இருக்கிற போல் ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேக்ரவுண்ட்லேயோ ஃபோர்க்ரவுண்ட்லேயோ சப்ஜெக்ட் மேலேயோ நம்ம அதை ட்ரை பண்ணலாம். இப்போது இதையும் நம்ம கண்ட்ரோலை கொடுத்துட்டு தேவையான இடங்களில் மட்டும் கொண்டு வருவோம். ஒயிட் வச்சுட்டு இது மாதிரி தேவைப்பட்டால் ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் நம்ம தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலர் இருக்குது. மேலே லைட்டாக ஒரு கிரேடியன்ட் ஷிஃப்ட் இருக்குது. ஒரு லைட் ப்ளூ டோனில் கீழே எல்லோ டோனில் இருக்க மாதிரி இருக்குது பேக்ரவுண்ட். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது பேக்ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் டெப்த் நமக்கு கிடைக்கும். அதையும் ட்ரை பண்ணலாம். இங்கே ஒரு நியூ கிரேடியன்ட் கொடுத்துட்டு மேலே எட்ஜில் லைட் அண்ட் கீழே எட்ஜில் நார்மலாக நமக்கு என்ன இருக்கோ எல்லோ இருக்கோ அதுவே இருக்குது. ஸோ கீழே எட்ஜை நான் பொருட்படுத்த போகிறதில்ல. ஸோ அதனால் அதோடைய ஒப்பாசிட்டிங்க 0ல் இருக்கிறது அப்படியே லீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த எட்ஜு மட்டும் நம்ம ஒரு கலர் கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி 100ல் இருக்கட்டும். இந்த எட்ஜ் நம்ம ரிவ் பண்ணிடுவோம். இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, ரிவர்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கிது. ஸோ மேலேருந்து ஸ்மோக் நிறையா பரவனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸ்டில் இதோடைய ஒப்பாசிட்டி வேணால் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கிது. ஏன்னா ஃபுல்லாக நம்ம க்ளீனாக கொடுக்கும்போது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம தெரிய வைக்கிற மாதிரியான ஒரு கிராஃபிக்கலாக இருக்குது. பட் ரியாலிட்டியாக அவ்வளோ ஒரு ஸ்மோக்கும் ஃபயரும் இருக்கும்போது கொஞ்சம் சினிமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்போது அது ஒரு சினிமேட்டிக் எஃபெக்ட் நம்மளால் கொடுக்கும். ஸோ இதையே நம்ம ஒரு வாட்டி நம்ம ஃபோட்டோஷாப் தான் பண்ணுறோம். நம்ம கையில் வரைஞ்சி பார்த்தா அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி யோசிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இது தப்பாகிடுச்சுன்னா என்ன ஆகும் அந்த மாதிரி யோசிக்கலாம். பட் ஃபோட்டோஷாப் பண்ணும்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதையே கண்ட்ரோல் ஜே கொடுத்து சப்ஜெக்ட்டுக்கு மேலேயும் ஒரு லேயர் வச்சு பார்ப்போம். நம்ம கிரியேட்டர்ன்றப்போ நம்மளுடைய கால் தான் இது வேணுமா வேணாமான்னு நம்ம எந்த மாதிரி எதிர்பார்க்குறோன்னு. இதுவும் நமக்கு நல்ல ஒரு சினிமேட்டிக் எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்றப்போ நம்ம வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் அகெயின் நமக்கு மாஸ்க் இருக்குது. மாஸ்க் வச்சு நமக்கு எங்கே நமக்கு தேவையோ அங்கே நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் ஃபயர் பார்ட்டிகல்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பார்க்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் யோசித்தோம்னா பண்ணோம்னா இன்னும் அதே மாதிரி லுக் கொடுக்கும். பர்ப்ளெக்சிட்டியில் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணுவோம். மெயின் ஃபயர் வேண்டாம், கொஞ்சம் ஸ்பார்க்ஸ் மட்டும் இருந்தால் போதும். மெயின் ஃபயர் இன்னும் லார்ஜான ஒரு சோர்ஸ் ஆட் பண்ணோன்னா திரும்ப நம்ம க்ளோலாம் ரீஒர்க் பண்ணணும். ஸோ இதை வந்து மாஸ்க் பண்ணிவிட்டு தேவையில்லாத இடங்கள்லாம் எரேஸ் பண்ணிடலாம். ஸோ இதை ஒரு பெட்டரான பிளெண்டிங் மோட். ஓகே, இந்த கிரேடியன்ட் கொஞ்சம் கலர் மாற்றி பார்ப்போம்.
ஸோ இதில் ஃபோட்டோஷாப்பில் நமக்கு என்ன வசதினா நம்ம லேயர் பை லேயராக எது தேவையானாலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம வித்தியாசமாக நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே செஞ்ச கலர் எஃபெக்ட்ஸை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். இந்த ஹைலைட்ஸை கொஞ்சம் மாற்றி பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா மாற்றி பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரிஜினல் பிக்சர் அண்ட் இந்த பிக்சர் ரெஃபரன்ஸ் பிக்சர். இதில் இருக்க மாதிரியான ஒரு ஃபயர் பேக்ரவுண்டில் நம்ம இவங்க நின்னாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எஃபெக்டை ஃபோட்டோஷாப்பில் பிகினர்ஸ் செஞ்சு பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். இதை இன்னும் நம்ம எடிட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே போகலாம். பட் ஒரு பிகினர் லெவல் கற்றுக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ எளிமையாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஸ்டேஜ் நான் நிறுத்திக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நிச்சயமாக நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். இது தவிர 1-to-1 ட்ரைனிங் இன் Adobe Photoshop, Illustrator, InDesign அண்ட் Premiere Pro நான் வழங்கிட்டுருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சி தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் மறைக்காலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.